நடிகர் விஜய் திருநெல்வேலியில பிரச்சாரம். அவர் விக்கிரவாண்டியில பிரச்சாரம் செஞ்சாலும் சரி, கரூரா இருந்தாலும், இப்ப திருநெல்வேலியா இருந்தாலும், மதுரையா இருந்தாலும் ஒரே மாதிரியான பேச்சு தான். ஒரே பேச்சு தான். அவருக்கு அதுல எந்த மாற்றமும் கிடையாது. திமுக ஒழியணும், திமுக ஒடுக்க பார்க்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர எதுவுமே கிடையாது. கரூர் சம்பவத்துல இவர் மீது வீணா பழி போட்டாங்களா? வீணா பழி போட்டாங்கன்னா நீங்க ஏன் சார் ஓடுறீங்க? அந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னா நீங்க ஏன் சார் ஓடணும்? அந்த இடத்துலயே இருக்க வேண்டியதானே. இதுல நக்கீரன் கோபால் அவர்கள்ட்ட நான் போனேன். சாரும் நானும் பேசும்போது அவர் சொன்ன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நக்கீரன்ல அந்த பேட்டி நான் பேசுனது. அதுல நக்கீரன் கோபால் சார் முக்கியமானது சொன்னாரு. இந்த செந்தில் பாலாஜி குத்துனா கத்தியை எடுத்து இது பண்ணிட்டான், நிறைய பேர் அடிச்சாங்க அப்படின்னு நான் பார்த்தேன்னு இந்த கரூர் மாவட்ட செயலாளர் வெற்றியழகன் பொண்டாட்டி சொல்லிச்சு. ஐயோ இதுல பூந்துட்டாங்க சார், செந்தில் பாலாஜி ஆட்கள் பூந்து அந்த மக்களை குத்தி குத்தி கொலை பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்னு. செந்தில் பாலாஜி சரிம்மா அப்படி குத்தி குத்தி கொலை பண்ணியிருந்தா அந்த கொலை பண்ணவங்களாம் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, எனக்கு காமிங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பதில் இல்லை. நான் சொன்னேன் இந்த மாதிரி பொய்ய பேச வைக்கிறாங்கன்னு. நக்கீரன் கோபால் சார் ஒரு புதுமையான விஷயத்த சொன்னார். அதுல ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி அப்படி ஏதோ ஒன்று நடந்ததை பார்த்துட்டு தான் அந்த லேடி சொல்லியிருக்கு. ஒண்ணு இவங்க செட்டப் பண்ணி சொல்ல வச்சிருக்கணும், இன்னொன்னு இவங்க சினிமா ஷூட்டிங்காக ஏதோ ஒரு ஃபைட் சீன் மாதிரி காட்சிகளை பார்த்துட்டு அவங்க நடந்திருக்குன்னு ரெண்டு விதமா அதை சொல்றாங்க. இந்த விஷயத்துல கவர்மெண்ட்டையோ அமைச்சரையோ குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லைங்கிறது லாஜிக்கா வாதிடுறவங்களுக்கு தெரியும். எதையாவது சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கவர்மெண்ட் செய்யுது, ஸ்டாலின் செய்யுதுன்ட்டு போகலாம். ஸோ இவங்க அப்படி திட்டமிட்டு இப்படி ஒரு பொய் பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரையும் கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு வெளிப்படையா அவர் பேச தயாரா இருக்காரா? ஏன் செருப்பு கழட்டி அடிச்சாங்க? ஏன் வாட்டர் பாட்டில கொட்டி அடிச்சாங்க? ஏன் மக்கள் மயங்கும் போது நீ கீழே இறங்கல? இப்போ ஏதோ மக்கள் சின்ன பையனெல்லாம் தூக்கி இப்படி வச்சுக்கிற மாதிரி சீன் போடுறாரு. இப்போ போகும்போது பார்த்தா ஏதோ ஒரு பையன் எடுத்து இப்படி கையில வச்சுக்கிறாரு. அந்த போட்டோ அந்த வீடியோலலாம் அந்த மாதிரிலாம் நிறைய வருது. அப்படியே பசங்க தூக்கி போட்டா கேட்ச் பிடிக்கிறாரு. இந்த மாதிரியான காமெடிலாம் நடந்துக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டா பிடிச்சு போட்டுக்கிறாரு. நீங்க இவ்வளவு பண்றீங்களே, மக்கள் நல்லா இருக்கும்போது பண்றீங்க. உங்க பேச்சை கேட்க ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துறப்ப என்னாச்சு ஏதுன்னு கேட்கணும், இறங்கி வரணும் இல்ல, ஏன் செய்யல? இது நம்ம பலமுறை பேசிட்டோம். அதுக்கப்புறம் கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்களாம். இப்பயும் படத்தை முடக்கினது யாருன்னு அவர் சொல்லல. ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்க சார். யார் முடக்கினாங்க? எங்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியல. ஏன்னா கரூர் மேட்டர்னா செந்தில் பாலாஜி ஸ்டாலின் வாய் வேகமா வந்துடும் நாக்கு. பாஜக மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்னா வாய் வராது. ஜனநாயகன் படத்தை யாரு சார் முடக்குனாங்க? தயவு செய்து வாய் திறந்து சொல்லுங்க சார். உங்களை தவிர எல்லாருமே பேசிட்டான். இப்பயாவது சொல்லுங்கன்னா இவனை சொல்லியிருப்பாங்க போல, ஜனநாயகன் மன்ற பேசுங்க, நீங்க பேசாமலே இருக்காதீங்கன்னு. அதனால ஜனநாயகன் முடக்கிட்டா பையன் உழண்டுருவான்னு. சரியா? யாரு முடக்குனா? செந்தில் வாழைப்பழ காமெடி மாதிரி அதுதானே இது. அது அந்த மாதிரிதான் பேசுறீங்க நீங்க. ஜனநாயகனை யார் முடக்கனா? கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி ஸ்டாலின் ஒரு பழியை தூக்கி போடுறீங்களே, இதுல சும்மா காட்சிக்குமாவது மோடின்னு சொல்லுங்களேன் சார். ஒரு பேச்சுக்காவது பாஜகன்னு சொல்லுங்களேன் சார். யார் முடக்குனாலும் பேசவே மாட்டேங்கிறாங்க.